தென்காசி மாவட்டம் கள்ளத்திக்குளத்தில் சோலார் தகடுகளை அமைக்கும் நிறுவனம் ஏராளமான மரங்களை வெட்டி வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களில் சிலர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் இசக்கிராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இசக்கிராஜன், விவரங்கள். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா பகுதியில கள்ளத்திக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல தனியார் நிறுவனத்துடைய சோலார் பேனல் அமைக்கும் தொழிற்சாலை நிறுவப்பட வருவதாக தகவல்கள் வெளியாகின்ற நிலையில் ஏராளமான மரங்களை அந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு அந்த பகுதியினர் வெட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அங்கே ஏராளமான மான் உள்ளிட்ட விலங்குகள் வசித்து வருவதாக அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு மரங்களை வெட்டக்கூடாது என்று அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருவதை கண்டித்து இன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனுவும் அளித்தனர். ஆனால் அங்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதி கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சுமார் 8க்கும் மேற்பட்டவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி மேற்கொண்டனர். இதை கண்டு பிரிவின் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவர்களை மீட்டு அவர்கள் உடலில் தண்ணீரை ஊற்றி பெற்றவையாமல் தடுத்தனர். இதன் தொடர்ச்சியாக பரபரப்பான சூழ்நிலையில் நிலவியது. இதன் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த இசக்கிராஜன் விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.